Hello everyone. Previous video la நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா Friedel and Crafts alkylation வந்து பார்த்தோம். Okay. So அது என்னன்னா benzene reacts with alkyl halides in the presence of Lewis acid catalysts like aluminum chloride or FeCl3. We get the alkyl benzenes. Okay. So இந்த alkyl halide can be X வந்து என்னவா இருக்கலாம் halogen, அந்த halogen வந்து X வந்து fluorine இருக்கலாம், chlorine இருக்கலாம், bromine இருக்கலாம், iodine இருக்கலாம். அதனோட reactivity வந்து alkyl fluoride reacts more than alkyl chloride. Alkyl chloride reacts more than alkyl bromide, then alkyl iodide. அப்போ least reactivity பார்த்தீங்கன்னாக்கா RI. ஓகே. then overall reaction வந்து benzene plus RX gives in presence of AlX3 gives இந்த R group வந்து இங்கே substitute ஆகும். we replace hydrogen with this R group. ஓகே. substitution என்ன removal of one group and replacing by another group. ஓகே. ஸோ நம்ம அல்கைலேஷன் பார்த்தோம். அல்கைலேஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்னது ஆர்சிஎல் வந்து மெக்கானிசம் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஆர்சிஎல் ப்ளஸ் ஏஎல்சிஎல்4 வந்து என்ன கொடுக்குது ஆர் ப்ளஸ் ப்ளஸ் ஏஎல்சிஎல்4 மைனஸ். இந்த ஆர் ப்ளஸ் வந்து பென்சின் ரிங் இது வரப்போ வந்து என்ன ஆகுது, இது கெட்ஸி போலரைஸ்ட் இன் திஸ் பாண்ட் பேர் வந்து பாண்ட் பேர் வந்து லோன் பேராக மாறி அங்கே ஒரு கார் பேனியான் ஃபார்ம் ஆகுது. அந்த கார் பேனியான் இடத்துல இந்த இடத்துல ஒரு கார் பேனியான் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல அந்த ஆர் போயிட்ட சப்ஸ்டியூட் ஆகி நமக்கு ஆர் வரும். பட் இதனால் இங்கே இருக்க கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸாக மாறிடும். இதனால் என்ன ஆகும், அரோமேட்டிசிட்டி லூஸ் ஆகுது. இதுதான் வந்து நம்ம சிக்மா காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த அரோமேட்டிசிட்டி லூஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், ஜஸ்ட் டக்குன்னு இது வந்து ஒரு ஸ்லோ ஸ்டெப் இல்லையா. ஸோ டக்குன்னு ப்ரோட்டான் வந்து ரிமூவ் ஆகி நமக்கு என்ன ஆகும், வி கெட் தி அரோமேட்டிசிட்டி பேக் அண்ட் வி கெட் தி சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் ஆஸ் வெல். ஓகே. ஸோ இதில் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். என்னென்ன லிமிட்டேஷன், ஸோ இதில் வந்து சப்போஸ் நம்ம ப்ரொப்பைல் பண்ணாலோ இல்லை பியூட்டைல் பண்ணாலோ என்ன ஆகும், நமக்கு அதனோட ஐசோபியூட்டைல் காம்பவுண்ட் வந்து நமக்கு சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் தி சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நம்ம ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸில் ஏற்கனவே யூஜிடிஆர்பிலே அந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ்லாம் நம்ம நடத்தியிருப்போம். ஓகே, வேலாக்காஷ் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போது டெர்ஷியரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள், செகண்டரி அண்ட் ப்ரைமரி. ஸ்டெபிலிட்டியை பொறுத்து என்னாகும், உங்களுக்கு அந்த கார்போகேட்டையான் ப்ரைமரி வந்து செகண்டரியாக மாறுது. அதனால் நம்ம ப்ரொப்பைல் நினைப்போம், ஆனால் ஐசோப்ரொப்பைல் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு குரூப்புக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண சொன்னால் பென்சிலில் வந்து பாலி அல்கைலேஷன் வந்து நடக்குது. இந்த அல்கைல் குரூப் வந்து இட்ஸ் ஆர்த்தோ பேராடைட்டிங். இது ஆர்த்தோ குரூப்பு, இது பேரா குரூப். அப்போ ஆர்த்தோக்கும் பேராக்கும் மெத்தில் வந்து அகைன் ஒன் மோர் மெத்திலேஷன் பண்ணி விட்டுரும். அப்போ வி கெட் தி டொலுவின் ப்ளஸ் ஆர்த்தோசைலின் அண்டு பேராசைலின் நமக்கு கிடைக்கும். அண்ட் சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் ஆல்ரெடி பென்சில் இருந்தால் இந்த ஒரு ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் நடக்காது. ஏன்னா இட் டிக்ரீசஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் த பென்சின் ரிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா வந்து ஃப்ரீடல் அண்ட் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். ஓகே. ஃப்ரீடல் அண்ட் கிராஃப்ட்ஸ் acylation. Just 1 minute. Okay. ஸோ இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷனில் இதே மாதிரி தான் அல்கைலேஷனில் ஆர் குரூப் போச்சு. இங்கே வந்து அசைல் குரூப் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே. ஸோ அசைல் குரூப் வந்து நம்ம பென்சிலில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரோஃபைல் யாருன்னா அசைலியம் அயான் தான் வந்து இங்கே எலக்ட்ரோஃபைல். அதுதான் வந்து இங்கே இ. ஓகே. ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குது, பென்சின் reacts with the acid halides, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடோட ஹாலைட்ஸ் ஆர் ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸ் படுறப்போ நமக்கு அசைல் பென்சின் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நான் சும்மா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன். அப்போது நமக்கு வாட் இஸ் அவர் பென்சின் கூட வந்து நம்ம
ஆசிட் குளோரைடு வந்து ஜஸ்ட் அசிட்டிக் ஆசிடோட ஆசிட் குளோரைடு வந்து என்னது இது அசிட்டிக் ஆசிட், அந்த OH ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு Cl போட்டால் இது ஆசிட் குளோரைடு. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அகெயின் இங்கே வந்து AlCl3 ஆர் FeCl3 யூஸ் பண்ணுறோம் ஆன்ஹைட்ரஸ். ஓகே, ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 போடுறப்ப என்ன வருது, இந்த Cl வந்து இங்கே போயிட்டு நமக்கு இந்த Cl போயிட்டு இந்த CO குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகும். CH3CO போகாது, இந்த CO தான் இங்கே உடையுது, இங்கே பாண்ட் உடையதுனால இந்த CO தான் பென்சீனில் போய் அட்டாச் ஆகும். ஓகே, C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம், அசிட்டோஃபினோன். இது பேர் என்ன, அசிட்டோஃபினோன். ப்ளஸ் இங்கே இருந்த ஹைட்ரஜன் வந்து HCl எடுத்துக்கும். இது வந்து கேட்டலிஸ்ட் இல்லையா. அகெயின் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பென்சின் ரிங் இருக்குது, இந்த ஆசிட் குளோரைட் பல ஆசிட் ஆன்ஹைட்ரைட் எடுக்கிறேன், 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்து அதில் ஒரு வாட்டர் ரிமூவ் பண்ணால் என்ன வரும், எனக்கு ஐ கெட் தி ஆசிட் ஆன்ஹைட்ரைட். இது வந்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட், அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் போடுறப்பையும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3, ஸோ இங்கே ஒரு பாண்ட் உடையும், இது போய் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும், இங்கே வெளியிலேருந்து வர H இங்கே போகும். ஓகே, அப்போது மை ப்ராடக்ட் இஸ் சேம், ஆனால் பை ப்ராடக்ட் வந்து மாறுது, COCH3 ப்ளஸ் CH3 COOH. ஓகே, ஸோ நான் வந்து ஒன்லி இந்த பென்சின் கூட ஒன்லி லைக் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும், நான் அலிஃபேட்டிக் ஆசிட் குளோரைட்னா அரோமேட்டிக் ஆசிட்ஸோட குளோரைட்ஸ் போட்டாலே இதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சாயிக் ஆசிடோட குளோரைட்ஸ் இருக்கு இல்லையா, பென்சாயில் குளோரைட்ஸ், அதை கூட நான் இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது வாட் ஐ கெட் இஸ் சி, ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம். thickness இங்கே ஒரு பென்சின் இருக்கு, இங்கே ஒரு பென்சாயில் குளோரைட், பென்சாயிக் ஆசிடோட குளோரைட்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகும், இதுவுமே ஒரு ஆசிட் குளோரைட், அப்போ இந்த குரூப் தான் உடஞ்சி Cl வெளில போய்ட்டு இங்கே இருக்க ஹைட்ரஜன் எடுத்து, ஸோ இது பேர் இதுவும் அசிட்டோஃபினோன். அப்போ நம்ம ஒரு பென்சின் ரிங், இது வந்து ஒரு கீட்டோ காம்பவுண்ட். ஓகே, C டபுள் பாண்ட் O, இது பேர் என்ன, பென்சோஃபினோன் ப்ளஸ் HCl. ஓகே, ஸோ இந்த மாதிரி அலிஃபேட்டிக் ஆசிடோட குளோரைட்ஸ்லையும் அரோமேட்டிக் ஆசிடோட குளோரைட்ஸ்லையும் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும், அகெயின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் அதே தான், லைக் 3 ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸு, ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல், attack of the electrophile or formation of sigma complex, then removal of the proton. Okay, so we are going to see the mechanism. Step 1, generation of electrophile. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், இந்த கார்பனையில் இருக்க ஆக்சிஜன் வந்து ஆசிட் குளோரைட்ஸ்லேருந்து இட் ஃபார்ம்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் வித் த AlCl3 ஆர் C டபுள் பாண்ட் O. இந்த ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அது வந்து இந்த AlCl3 இந்த லோன் பேர் வந்து இங்கே போய் அட்டாக் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஈக்லிபிரியத்தில் இருக்குது. ஓகே,
ஸோ அது வந்து என்னது, ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ப்ளஸ் AlCl3 ஓவரால் மைனஸ்ன்னு இருக்கும், Cl இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இங்கே ரீஅரேஞ்ச் ஆகுது. ரீஅரேஞ்ச் ஆகி இந்த இங்கே இருக்க இங்கே ஒரு Cl இருந்துச்சு இல்லையா, இந்த Cl வந்து வெளியில் போச்சுன்னா நமக்கு இது வந்து ஒரு ட்ரிபிள் பாண்டாக மாறிடும். ஓகே, ஸோ அப்போது இல்லை சம்திங் லைக் ஆர்சி ட்ரிபிள் பாண்ட் ஓ மேலே ப்ளஸ்ஸு. ஓகே, ஆர் இதுவே வந்து இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ கார்பன் மேலே ப்ளஸ், இது இப்படி ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். ப்ராக்கெட்டில் போட்டு AlCl4 மைனஸ். ஓகே, ஸோ இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அப்போது RCO ப்ளஸ் AlCl4 மைனஸ் இதுதான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். நமக்கு இதுதான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். ஸோ அப்போ அடுத்து வந்து அட்டாக் ஆஃப் தி எலக்ட்ரோஃபைல். ஸ்டெப் 2, ஓகே, ஸோ நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்து RCO ப்ளஸ், RC இது ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு RCO ப்ளஸ்ன்னு வந்து வந்துடுச்சு, அதுதான் வருது. அப்போது என்ன ஆகுது, நம்ம பென்சின் ரிங் எடுக்கிறோம். கீழே எழுதிக்கோங்க, இது வந்து ஆசிட் குளோரைட்ஸ், பென்சின். அதில் வந்து நமக்கு ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, ஆறு ஹைட்ரஜன் இருக்குது. பட் எங்கே சப்ஸ்டியூஷன் வருதோ அந்த ஹைட்ரஜன் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ப்ளஸ் ஆர் டபுள் பாண்ட் ஓ ப்ளஸ், இந்த ப்ளஸ் வர்றதுனால இந்த ஒரு பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போது நமக்கு என்ன வருது, we get the carbocation. இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆன இடத்துல இங்கே ஒரு ப்ளஸ் வருது, இங்கே ஒரு மைனஸ்ஸு. இந்த மைனஸ் இடத்துல இது போய் அட்டாச் ஆகி நமக்கு என்ன ஆகுது, சி டபுள் பாண்ட் ஓஆர், ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. தென் திஸ் இஸ் இதில் வந்து என்ன இருக்குது, ரெசனன்ஸ் சிக்மா காம்ப்ளெக்ஸ்ன்றதுனால ரெசனன்ஸ். ஓகே, one minute. COR ஹைட்ரஜன், தென் இது இங்கே ஷிஃப்ட் ஆகி C டபுள் பாண்ட் OR, சாரி தென் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ஹைட்ரஜன். பாண்டு வந்து யா இங்கே இருக்கும், நான் தப்பாக வரைஞ்சிருக்கேன் பாண்டு. ஹியர் அண்ட் ஹியர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சிக்மா காம்ப்ளெக்ஸ். ஓகே, தென் ஸோ இங்கே அரோமேட்டிசிட்டி லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கார்பன் வந்து என்னது, sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், மீதி 5 கார்பன் sp2. ஸோ அரோமேட்டிசிட்டியில் வந்து இருக்கிற எல்லா கார்பனும் sp2வில் இருந்தால் தான் நமக்கு அந்த பிளேனாரிட்டி இருக்குது. sp3னா வந்து டெட்ராய்டல் ஸ்ட்ரக்சர் அவுட் ஆஃப் பிளேனில் போய்டும் இல்லையா. ஸோ அப்போது என்னாகும், நமக்கு சீக்கிரமாக அந்த புரோட்டான் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ ஸ்டெப் 3 வந்து என்னது, ரிமூவல் ஆஃப் புரோட்டான். புரோட்டான் ரிமூவ் ஆகி okay. So I'll take this third complex, sigma complex, hydrogen COR. okay,
ஸோ இங்கே வந்து அகெயின் AlCl4 மைனஸ் வந்து வருது. அது வரப்போ வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து தனியாக எடுக்கிறப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு லோன் பேர் பாண்ட் பேராக மாறிடும். ஓகே, இப்போது our desired product is C double bond OR plus HCl plus AlCl3. ஸோ இது நம்மளோட கேட்டலிஸ்ட், நம்ம ரீஜென்ரேட் பண்ணியாச்சு. இது நம்மளோட என்ன சொல்கிறது, அசைலேட்டட் பென்சின், அசைல் பென்சின் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என்ன இது இருக்கோ அது அந்த குரூப் போட்டு நம்ம என்ன சொல்லணும், இப்போ எத்தில் போட்டால் எத்தில் ஃபினோன், அசிட்டோஃபினோன் எத்தனாயிக் ஆசிட்ல அசிட்டிக் ஆசிட்லேருந்து வந்தால். ஓகே, அப்போது இங்கே என்ன குரூப் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு we just call it as that particular ஆசிடோட ஃபினோன்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ரியாக்ஷன்ஸில். என்ன அட்வான்டேஜஸ்னால், நமக்கு எஃப்சி அல்கைலேஷனுக்கும் அசைலேஷன் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் எஃப்சி, நான் ஃப்ரீடல் கிராஃப்ட் வந்து நான் எஃப்சின்னு போடுறேன். அல்கைலேஷனுக்கும் அசைலேஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ரெண்டுத்துலையுமே ஒரே கேட்டலிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா அல்கைலேஷனில் வந்து கேட்டலிஸ்டோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து எஃப்சி அல்கைலேஷனில் வெரி ஸ்மால் அமௌண்ட்டு தேவைப்படும். இங்கே அசைலேஷனில் அட்லீஸ்ட் வி நீட் 2 moles ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஏன்னா ஒரு மோல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு இட் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் வித் த அது ஆசிட் குளோரைட் கூட. ரெண்டாவது இது வந்தால் தான் இட் வில் இனிஷியேட். அப்போது 1 more இஸ் யூட்டிலைஸ் டு ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால் வந்து வி நீட் மோர் கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து அல்கைலேஷனுக்கும் அசைலேஷனுக்கும் இருக்கிற ஒரு இது. ஓகே, ஸோ அடுத்து இதனோட மெயின் அப்ளிகேஷன் வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து சொல்லியிருப்போம் நம்ம ப்ரொப்பைல் குளோரைடு அல்கைலேஷனில் பண்ணுறப்ப என்னாகும், ஐசோப்ரொப்பைல் வந்துடும். ஸோ என்னென்னா நம்ம ஒரு அல்கைல் பென்சின், நமக்கு பிடிச்ச அல்கைல் பென்சின் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த அல்கைல் குரூப்பை நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ த அசைலேஷன் யூஸ் டு ப்ரிப்பேர் தி அல்கைல் பென்சின் விச் cannot be prepared by the Friedel and Crafts alkylation. So this acylation is used to prepare alkyl benzene which cannot be prepared by the FC alkylation. ஸோ அது எப்படி, நம்ம இங்கே 2 ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், என்ன CH3CO Cl AlCl3 ப்ரெசன்ஸில் நமக்கு என்ன வருது, நமக்கு இந்த அசைலேஷன் வந்துடுச்சு. ஸோ நம்ம எப்போவுமே இந்த கீட்டோ குரூப்பை CH2 குரூப்பாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நமக்கு எத்தில் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, 1 more குரூப். அப்போ அடுத்த ரியாக்ஷன் CH3 CH2 C double bond O ப்ரோப்பனைல் குளோரைட். ஓகே, ப்ரோப்பனைல், ஏன்னா நமக்கு ப்ரொப்பைல் பென்சில் தான் வேணும். ப்ரோப்பனைல் குளோரைட் AlCl3 போடுறப்ப CO CH2 CH3 வரும். நமக்கு எப்பவுமே தெரியும் இந்த CO குரூப்பை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம். CO குரூப் வந்து நமக்கு CO குரூப்பை CH2O மாற்றுற ரியாக்ஷன் வந்து எதுனா
ஒன்று கிளமன்சன், இன்னொன்று உல்ஃப் கிருஷ்ணர். ஸ்கூலில் படிச்சிருப்போம். கிளமன்சன் அண்டு உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷன். அதுதான் வந்து கிளமன்சனில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஜிங்க் அமால்கம் அண்டு கான்சன்ட்ரேட்டட் HCl யூஸ் பண்ணுவோம். உல்ஃப் கிருஷ்ணரில் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ CO குரூப்பை CH2 மாற்றணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த CO குரூப் CH2 மாற்றுறதுக்கு we are going to use this Clemmensen reduction. அப்போது when you use zinc amalgam and concentrated HCl, then I will write separately this C double bond O CH2 CH3 zinc amalgam and concentrated HCl போடுறப்ப இந்த CO குரூப் என்னவா மாறுது, இந்த CO குரூப் மாறுனது இல்லையா, அதை மட்டும் CH2ன்னு எழுதுகிறேன். ஆல்ரெடி இருந்த CH2 அப்படியே இருக்கு. அப்போது நான் FC அல்கிலேஷனில் டைரெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னாச்சு, ப்ரொப்பைல் குளோரைட் போடுறப்ப ஐசோப்ரோப்பைல் வந்துச்சு. ஆனால் இங்கே நான் டைரெக்டால 2 ஸ்டெப்பில் வந்து ஐ காட் தி ப்ரொப்பைல் பென்சின். ஓகே, அப்போது ப்ரொப்பைல் பென்சின் எல்லாம் டைரெக்டாக FC அல்கிலேஷனில் பண்ண முடியல, ஐசோப்ரோப்பைல் தான் கிடச்சிது. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்போ ப்ரொப்பைல் குளோரைட் எடுத்து நான் வந்து அந்த கீட்டோன் கரஸ்பாண்டிங் அசைல் குரூப் பண்ணி, ஓகே, அந்த CO குரூப்பை நான் ரெடியூஸ் பண்ணுறப்ப ஐ கெட் தி ப்ரொப்பைல் பென்சின். இதுதான் வந்து இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷனோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ வாட் இஸ் அசைலேஷன்? அசைல் குரூப்னா இந்த ஆசிட் ஹேலைட்ஸ் இல்லை ஆசிட் அன்ஹைட்ரேட் இது கூட நம்ம பென்சின் கூட போடுறப்ப நமக்கு அசைல் பென்சின் கிடைக்கும். அதாவது RCO ப்ளஸ், அதுதான் வந்து அசைலியம் அயான். ஸோ அது வந்து அகெயின் we are using the AlCl3 or FeCl3. it will take up the 1 chlorine, it becomes the acylated benzene. ஸோ அசிட்டோஃபினோன் வேணுனாலும் நம்ம இந்த அசிட்டைல் குளோரைடு எடுக்க போகிறோம். பென்சோஃபினோன் வர்றப்போ பென்சாயில் குளோரைடு எடுக்கிறோம். இது பென்சின், இது பென்சாயில் குளோரைடு. அதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து இது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு, இது வந்து அசிட்டைல் குளோரைடு. இது அசிட்டிக் ஆசிட்ல வந்ததுனால இது பேர் வந்து அசிட்டாயில் குளோரைடு சொல்லுவோம். ஓகே, இது பென்சின், இது அசிட்டோஃபினோன். பென்சின் இருந்துச்சுன்னா அது பென்சோஃபினோன். ஓகே, ஸோ மெக்கானிசம் அகெயின் 3 ஸ்டெப்ஸ். ஜென்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல், RCO ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணால் அந்த RCO ப்ளஸ் ஃபார்ம்ஸ் தி சிக்மா காம்ப்ளெக்ஸ், தென் ரிமூவல் ஆஃப் தி ப்ரோட்டான், வி கெட் தி அசைலேட்டட் பென்சின். ஸோ இது வந்து மெயின் இதுனா கேட்டலிஸ்ட் FC அல்கிலேஷனை ரெக்வைர்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட், அசைலேஷனில் அட்லீஸ்ட் வி நீட் லார்ஜ் அமௌண்ட்டில் தேவைப்படும், அட்லீஸ்ட் 2 moles டு கம்ப்ளீட் த ரியாக்ஷன். எனிவே அட் த எண்டில் இது வந்து ரீஜென்ரேட் ஆகிடும், பட் எக்ஸஸாக யூஸ் பண்ணோம் அசைலேஷனில். அதே மாதிரி அசைலேஷனோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த அல்கைல் பென்சின் ப்ரிப்பேர் பண்ண முடியல, வி ஹாவ் டிஃபிகல்ட்டி யூஸிங் த FC அல்கைலேஷன். அந்த அல்கைல் பென்சினை 2 ஸ்டெப்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் நமக்கு ப்ரொப்பைலானா அதனோட ப்ரொப்பனைல் குளோரைடு எடுத்து பென்சின் கூட ட்ரீட் பண்ணுறப்ப அதனோட கரஸ்பாண்டிங் கீட்டோ காம்பவுண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் ஜிங்க் அமால்கம் கிளமென்சன் ரிடக்ஷன் பண்ணுறப்ப வந்து அந்த CO குரூப் வந்து CH2 வந்து மாறிடும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம we can ஐசோப்ரோப்பைல் பென்சின் முன்னாடி FC அல்கைலேஷன் வச்சு நமக்கு ப்ரொப்பைல் பென்சின் வேணால் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃப்ரீடல் அண்ட் கிராஃப்ட் அசைலேஷன் பார்ட். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து we just complete the sulfonation and diazotization. So thank you very much.